அதாவது இஸ்லாம் இந்த விஷயத்துக்கு வேற ஒரு நல்ல வழி காட்டி இருக்குது. அப்படி காட்டி இருக்கும் பொழுது இது தேவையற்ற வேலை. இது ஜும்மாவையும் அசரையும் சேர்த்து தொழுகிறதுங்கிறது ஒரு தேவையற்ற வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னு கேட்டா 5 தொழுகைக்கு பதிலாக ஒரு தொழுகைக்கு வாங்க ஜம்மு பண்ணி தொழுதுக்குருவோம் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா அலா சல்லு ஃபிர் ரிஹால், பாங்கு சொல்லும் பொழுது ஹய்யால ஸலாங்கிறத சொல்லவே மாட்டாங்க. அதாவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது பாங்கு சொல்றோம்ல, அதில் ஹய்யால ஸலான்னு வரும், தொழுகைக்கு வாருங்கள், அதை கட் பண்ணிடணும். தொழுகைக்கு வாருங்கள்ங்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு அலா சல்லு ஃபிர் ரிஹால்னு தான் பாங்கே சொல்லணும். அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் வீடு இருப்பிடங்களிலே தொழுது கொள்ளுங்கள், வராதீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அந்த வார்த்தை, அதுக்காண்டி இப்படி சொல்லப்படுது. அப்போ மழையா இருக்கும்போது இதை நீங்க புகாரியில் வெறும் 666 அந்த ஹதீஸில் இருக்கிறது, முஸ்லீம்லேயே அது மாதிரி இருக்கிறது, நிறைய நூல்களில் இருக்குது. நம்ம அனலைஸ் பண்ணி இந்த மலைக்கு மக்கள் வர சொல்றது நல்லது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது நீங்கள் யாரும் வர வேண்டாம், வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள், பள்ளியாசல் இருக்கிறவங்க பள்ளியாசல் தொழுதுக்குருவாங்க. அப்போ அந்த மாதிரியானது தான் சட்டமே தவிர மழை நேரத்தில் இரு தொழுகைகளை சேர்த்து தொழுகிறதுங்கிறது கிடையாது. மழை நேரத்தில் ஜமாத்து அவசியமே கிடையாது. அதான் இதுலேருந்து விளங்குது.